11/11/2020 தேதியிட்ட இந்த வார குமுதம் தீபாவளி சிறப்பிதழாக 2 புத்தகங்கள். இந்த இதழுடன் இலவசமாக வீக்கேர் வழங்கும் புதிய மேம்படுத்தப்பட்ட ஹேர் ஆயில் 6 ml மற்றும் ஹேர் வாஷ் 6 கிராம் சாஷே கேட்டு வாங்குங்கள். திரும்பிய திசைகள் எல்லாம் தீபாவளி, கொஞ்சம் ஸ்வீட் கொஞ்சம் தீபாவளி மருந்து. தெலுங்கில் பாடத்தயங்கிய SPB, கடன் கொடுத்தவரை அடையாளம் காட்டிய மகா பெரியவா. யதார்த்த ஜோதிடர் ஷெல்வியின் குரு பயிற்சி பலன்கள். அண்ணனின் நோய்க்கு மருந்தாக பிறந்த தங்கை, வில்லங்கமே அப்பாதான், டென்ஷனில் விஜய். மேலும் பல சுவாரஸ்ய தகவல்களுடன் இந்த வார குமுதம் தீபாவளி சிறப்பிதழ் இப்போது கடைகளில். ஒரு கடுமையான போராட்டத்துக்கு என்னை எப்பயுமே தயார் செய்து கொள்ளணும் போல. நான் எவ்வளோ முட்டாள்ன்றது எனக்கு தெரியுது, நான் எவ்வளோ கோலன்னு தெரியுது, எவ்வளோ தைரியம் இல்லாதவன்னு தெரியுது. ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட்னு சொல்கிறத விட 24 பொய்யும் மெய்யும் கலந்த ஃப்ரேம்ஸ் தான் ஒரு செகண்டாக நான் சினிமாவை பார்க்குறேன். இது 100 நாள் ஓட போகுது அப்படின்னு சொல்லாமல், ஒரு நாள் ஓடினா கூட இது நல்ல படம் தானே அப்படின்னு சொல்லணும். இந்த படம் ஒரு அறவேக்கடுத்தனமான ஒரு மிஸ்டேக் போல். என்னுடைய படங்களையும் என்னுடைய எழுத்துக்களையும் ஒரு எல்லா மக்களும் ரசிக்கணும். அதுதான் என்னுடைய ஒரு கலைஞனா வெற்றி. ஒரு நல்ல படம் பண்ணணும் ஒரு திரைப்பட கலைஞன் ஒரு வாழ்நாளில் 20 படம் எடுத்தால் போதும். அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் அந்த படத்துலேருந்து எடுத்திருக்காரு, இவர் இந்த படத்துலேருந்து உருவிருக்காருன்னு. இதில் நான் வெக்கமே படுத்துட்டேன். ஒன்றே ஒன்று சொல்லிக் கொடுத்துருச்சு. அதாவது கலைஞன் என்பவன் கலைக்கு கீழே தான் நினைக்கிறேன், கலைக்கு மேலே கிடையாது. வணக்கங்க, நான் மிஷ்கின் பேசுகிறேன். நான் எடுக்கும் படத்தில் முதல் பார்வையாளன் நான் தான். நான் எடுக்கும் படத்தை நான் ரசிக்கணும். நான் ரசித்து என் மனசாட்சிக்கு இந்த படம் நல்ல படம்னு தெரிஞ்சால் தான் அது நிச்சயமாக ஆடியன்ஸுக்கு போய் சேரும். ஆடியன்ஸும் அதை ஏற்றுக்குவாங்க. ஒரு செல்லுலாய்டு என்பது ஒரு உயிரற்ற ஒரு பொருளாக நான் நினைக்கல. 24 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட்னு சொல்கிறத விட 24 பொய்யும் மெய்யும் கலந்த ஃப்ரேம்ஸ் தான் ஒரு செகண்டாக நான் சினிமாவை பார்க்குறேன். நல்ல படம்ன்றது எப்படின்னா, ஒரு எழுத்தாளன் எழுதி முடிச்சுட்டு இது மிரட்ட போகுதுன்னு சொல்லாமல், சார் என் மனசை எப்படி வருடுச்சு, ஒரு நல்ல கதை நான் எழுதியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லணும். ஒரு எழுத்து, ஒரு டைரக்டர் ஒரு படத்தை எடுத்துட்டு இது 100 நாள் ஓட போகுது அப்படின்னு சொல்லாமல், ஒரு நாள் ஓடினா கூட இது நல்ல படம் தானே அப்படின்னு சொல்லணும். இதுதான் அந்த நல்ல படம்னு சொல்கிற என்னுடைய இலக்கணம். ஒரு திரைப்படம் ஒரு முழுக்க ஒரு என்டர்டெயின் மட்டுமே இல்லாமல், ஒரு மெசேஜை மட்டுமே சொல்லாமல் அதையும் மீறிய ஒரு பார்வை இருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நிறைய பேர் சொன்னாங்க பாட்டி சீன் நல்லா இருக்குன்னு சொல்லி 5ஆவதுல சொன்னாங்க. நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா பாட்டி சீன் ஏன் நல்லா இருக்குன்னு சொல்ல வச்சாங்கன்னா, ஒரு மிகச்சிறந்த நிறைவை கொடுத்துருக்கு அந்த படம். இன்னொரு பாட்டியை நம்ம ரோட்டில் நம்ம பூ விற்கிற பாட்டி பார்க்கும்போது ஒரு பெரிய மரியாதை வரும். இது கிட்டத்தட்ட ஒரு தெரப்பட்டிக் ப்ராசஸ் தான். நான் சித்திரம் பேசி பண்ணும்போது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து நான் டைரக்டரான ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான் அது. அதில் ஒரு பெரிய இணையறியாமல் நடந்த ஒரு பெரிய அதிர்ஷ்டம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு பெரிய இயக்குனர்களையோ ஒரு பெரிய டெக்னீஷியனோ என்னால் போக முடியல. முதல் காரணம் என் கதையை ஒத்துக்க மாட்டாங்கன்றது எனக்கு தெரியும். எனக்கு நிச்சயமாக, ஏன்னா அதில் ஹீரோயிசம் ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் எப்படின்னா, நான் ஒரு புது இயக்குனர், நான் சொல்கிறத எந்த அளவு அவங்க ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்றதும் ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ இதனாலே தான் நான் நரேன் பாவனா, மகேஷ் முத்துசாமி அப்படின்ற ஒரு புது மியூசிக் டைரக்டர் சுந்தர் சி பாபு இவங்கள்ட்ட போனேன். சொல்லப்போனால் இவங்களாலே கூட முழுசாக அவங்கள ஏற்றுக்க முடியல. ஒரு 75% தான் ஓகே. ஆனால் 25% ஒரு டவுட் எப்பயுமே இருந்துச்சு. ஆனால் என்னென்னா, அந்த படம் எடுக்க முழுக்க நான் சுதந்திரமாக எடுத்த படம். ஒரு ஷார்ட் வச்சேன்னா அதுக்கு எனக்கு என்னுடைய வியூ பாயிண்டில் தான் ஷார்ட் வச்சேன். நிறைய டவுட் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய நம்ம மகேஷ் முத்துசாமியோ அல்லது பாவனாவோ அவங்க ஏற்கனவே நிறைய படங்கள் பண்ணாங்க. நான் முதல் படம் எனக்கு அப்போ ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. இது எப்படி செட் ஆகுமா, வேறு மாதிரி இருக்கே, ஒரே மாதிரி லெங்க்த்து ஷார்ட் வைக்கிறாரு, கட் பண்ணுற இடத்துல கட் பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் அப்படியே ஷார்ட் போய்கிட்டே இருக்கே, அப்படிலாம் ஒரு டவுட் இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு அதுதான் சரியாகப்பட்டது. ஒரு கேமராவினுடைய மொழி அந்த படத்தினுடைய கதை நிர்ணயம் செய்யுது. ஃபார்ம் கண்டென்ட்டை நிர்ணயம் பண்ணுறதில்ல. ஸோ இதில் நான் சில விஷயங்கள்லாம் பிடிவாதமாக இருந்தேன். அது அவங்களுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. சரி, ஆனால் ஒன்று தெரிஞ்சது, இந்த படம் பண்ணும்போது ஏதோ ட்ரூத்ஃபுல்லாக ஒரு அட்டெம்ப்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. ஆடியன்ஸ்ட்டு போனோன்னு உடனே ரீச் ஆகலை. அவங்களுடைய பார்வை கரெக்டாக போச்சு. இந்த படம் ஒரு அறவேக்கடுத்தனமான ஒரு மிஸ்டேக் போல் அப்படின்ற மாதிரி கூட இருந்தது. ஆனால் 10வது நாளுக்கு அப்புறம் ஒரு பெரிய அந்த படம் வெற்றி பெற்று எல்லா மக்களாலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு.
ஸோ இது முதல் படத்தில் எல்லா டேரக்டருக்கும் நடக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஏன்னா ரொம்ப லக்கு, ஃபஸ்ட் எடுத்த உடனே ஒரு சூப்பர் படம்னு சொல்லிட்டு ஹிட் ஆகுதுன்றது வந்து, ஏன்னா என் சைடில் வந்து பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு காசோ அல்லது வந்து அந்த படத்தில் இருக்க பெரிய டெக்னீஷியனும் யாருமே கிடையாது. சொல்லப்போனால் வந்து நெகட்டிவ்லாம் இருந்துச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது கிட்டத்தட்ட 11 படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ ஒரு நல்ல படம் போராடி வின் பண்ணதில் எனக்கு பெரிய சந்தோஷம். ஒருவேளை உடனே வின் பண்ணியிருந்தால் நான் ஒரு பெரிய கலைஞனாவோ அப்படிலாம் நினச்சிருப்பேன். அந்த 10 நாள் நான் பட்ட கஷ்டங்கள், அந்த துன்பங்கள் எனக்கு ஒரு பெரிய ஒரு லைஃப். இனிமேல் சினிமாவா எந்த படம் வெற்றியும் என்னை பாதிக்காது அப்படின்றது வந்து அந்த 10 நாள் தோல்வி எனக்கு வந்து கற்றுக் கொடுத்துச்சு. ஒரு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் போராட்டதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் 37 நாள் உட்காந்து நான் வந்து சர்வைவல் பண்ணணும். சாப்பாடுக்கே காசு இல்லாத போது நான் சர்வைவல் பண்ணணும்னு எழுதின கதை தான் வந்து அஞ்சாதே. அப்போ அஞ்சாவது எழுதும்போது அப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டேன். ஒரு கோபத்தின் வெளிப்பாடு கூட நிறைய சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த அஞ்சாவது படம் ரிலீஸ் ஆகி அது ஆடியன்ஸை போய் சேர்ந்த உடனே திரும்பி மனநிறைவாயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நந்தலாலை திரும்பி எடுக்கும்போது திரும்பியும் பழைய நிலைமைக்கு வர மாதிரி வந்து, இல்லை சார் இந்த படம் வேணாம் சார், அஞ்சாவது மாதிரி இன்னொரு படம் எடுக்குன்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போ என்னென்னா ஒன்றே ஒன்று தெரிஞ்சுது, ஒரு கடுமையான போராட்டத்துக்கு என்னை எப்பயுமே தயார் செய்து கொள்ளணும் போல். வாழ்க்கை வந்து போர் அடிச்சிடும் போல். ஒருவேளை நான் வந்து ஈஸியாக வந்து ஒரு சக்ஸஸை வந்து நான் சுவைச்சிட்டா வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக ஆச்சுன்னா அப்புறம் ஒரு சுவையே இருக்காதுன்னு நினச்சி அப்புறம் என்ன பண்ணேன், வேறு வழியே இல்லாமல் சரி நந்தலாலை என்ன பண்ணேன், பெரிய ரிஸ்க் எடுப்போம். என்ன ரிஸ்க் எடுப்போம்னா, நல்ல கதை இல்லை, அந்த கதையை யாரும் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி சிரிக்கிறாங்க. சரி இன்னொரு சிரிப்பை சேர்த்துக்கோன்னா நான் தடியாக இருப்பேன். நானே ஹீரோவானா எப்படி இருக்கணும், நானே கதாநாயகனானா எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பார்த்ததில் எல்லாம் சேர்த்து இப்போ என்னென்னா எல்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. எங்கேயோ படித்த ஒரு ஞாபகம், ஒரு கதாநாயகனுக்கு தடங்கல்கள் எவ்வளோ அதிகமாக இருக்கிறதோ அந்தளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுக்கு ட்ரைவ் ஜாஸ்தியாக இருக்கும்பாங்க, அவன் ஜேர்னியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு பலம் ஜாஸ்தியாக இருக்கும்பாங்க. சித்திரம் பேசி முடித்த உடனே நான் வந்து சித்திரம் பேசி மாதிரி ஒரு கதை பண்ணியிருந்தேன்னா உடனே படம் கிடச்சிருக்கும். இதில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா வந்து எனக்கு ஒன்றே ஒன்று தெரிஞ்சுது, ஒரு வெற்றி வந்து சினிமாவில் வந்து நிலையில்லாதுன்னு தெரிஞ்சிச்சு. வெற்றின்றது வந்து எப்படின்னா இவங்க ஓடுற குதிரையில் காசு கட்டுவோன்ற கதை தான் ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து. ஆனால் நான் ஒரு திரைப்பட கலைஞனை எப்படி பார்க்குறேன்னா வந்து என்னுடைய வெற்றி வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, என்னுடைய படங்களையும் என்னுடைய எழுத்துக்களையும் வந்து ஒரு எல்லா மக்களும் ரசிக்கணும். அதுதான் என்னுடைய ஒரு கலைஞனா வெற்றி. அதுக்கு 1.5 வருஷம் லேட் பண்ணதை நான் ரெக்ரெட் பண்ணவே இல்லை. ஒருவேளை அந்த 1.5 வருஷம் போராட்டத்தினால தான், ஒரு போராட்டம் தான் வந்து அஞ்சாதே கதையே ஆக்சுவலாக வந்து. நான் நான் வந்து அஞ்சாதைக்கு நான் எழுதின டைட்டில் வந்து அஞ்சாதே கிடையாது, சத்திய சோதனை தான். என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல படம் பண்ணணும் ஒரு திரைப்பட கலைஞன் ஒரு வாழ்நாளில் 20 படம் எடுத்தால் போதும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக ஒரு திரைக்கதை எழுதுறதுக்கு 5000 பேப்பர் ஆயிடுது. 5000 பேப்பர் ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 10 பேப்பர் வச்சாவே அதுவே உங்களுக்கு ஜாஸ்தியாகிடுது. ஸோ ஒரு திரைக்கதை எழுதுறதுக்கே ஒரு 4 மாதம் ஆயிடுது. அதை வந்து புரட்டி போட்டு நல்லா இல்லை, நானே சீன் அடித்து நானே அதை எடிட் பண்ணி அதெல்லாம் பண்ணி அது 250 பேஜ் வரதுக்கு நிச்சயமாக 4-5 மாதம் 6 மாதம் ஆயிடுது. அப்புறம் நீங்கள் வந்து அதுக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் உட்காந்து அது ஒரு மாதம் 1.5 மாதம் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஆர்டிஸ்ட்லாம் பிடிச்சி எல்லாம் பண்ணி ஷூட்டிங் முடிச்சு நான் கரெக்டாக வரக்கு 1 வருஷம் ஆயிடுது. ஸோ 1 வருஷம்னு பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்பட கலைஞர் வந்து 20 படம் தான் எடுக்க பண்ணி நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக வந்து. அதனால் நான் வந்து வருத்தமே படலை. ஏன் நானும் அப்படி தான் யோசிக்கிறேன். நிறையா ஒரு 50 படம் 100 படம் கின்னஸ் சாதனை வந்து பண்ணணும்லாம் ஆசை கிடையாது. எனக்கு முதலாவது என்னுடைய படங்கள் எனக்கு முதல்ல பிடிக்கணும். அந்த மாதிரி படம் பண்ணுறதுக்கு ஸ்லோவாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு பெரிய கொஸ்டின் தான் இது ஆக்சுவலாக. பட் இருந்தாலும் நான் எப்படி சொல்கிறேன்னா வந்து நிச்சயமாக வந்து இயக்குனர் ஆவதற்கு முன் இயக்குனரான பின் அப்படின்னு ஒரு நிச்சயமாக அந்த ஒரு பார்வை இருக்குது. கொஞ்சம் அகலப்பட்டிருக்கு பார்வை. எவ்வளோ அனுபவங்கள் கற்றுருக்குன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நான் ஒரு 60-70 வயசு வந்த பிறகு குரசவா மாதிரி வந்து சம்திங் லைக் ஆட்டோபயோகிராஃபி எழுதும்போது வேணால் அதை வந்து முழுமைப்படுத்தி சொல்லலாம்னு நினைக்கிறேன். பட் சினிமாவில் என்னென்னா வந்து பெரிய ஆச்சரியம் என்னென்னா, என்னை ஒரு மிரட்டி போட்டத விஷயம் என்னென்னு கேட்டால் வந்து ஒரு கலையில் வந்து கலைஞன் வந்து நான் இவ்வளோ கற்று முடிச்சிட்டேன்ற ஒரு முழுமை வரவே வராதுன்னு நினைக்கிறேன். தெர் இஸ் நோ ஃபுல் ஸ்டாப், தெர் இஸ் அண்ட் ஸோ ஆன் தான் நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நாங்கள் இப்போ கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஷாட் வந்து ஒரு பெண்ணுடைய க்ளோஸ்அப் வந்து போட்டோம். அந்த பெண்ணிட்ட நான் சொல்லி கொடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து, நீ வந்து இந்த சீனில் எப்படி ஆக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியாது, இந்த சீனில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஒரு சந்தோஷம், ஒரு சோகம், ஒரு தவிப்பு, ஒரு சர்ப்ரைஸு, இனிமேல் என் வாழ்க்கை என்ன, இனிமேல் உன் வாழ்க்கை என்ன அப்படின்ற எல்லா எண்ணங்களும் கொண்ட ஒரு கலவையான ஒரு உணர்வு. இதெல்லாம் ஏன் இவ்வளோ சொல்கிறேன், நான் வந்து எனக்கே தெரியல என்ன உணர்வுன்னு சொல்லி அந்த உணர்வு நீ கொடு அப்படின்னு சொன்னேன். ஸோ என்ன பண்ணேன், கிட்டத்தட்ட வந்து ஒரு நிமிஷம் அந்த பொண்ணை வந்து ரியாக்ஷன் பண்ண வச்சு நான் வந்து கேப்சர் பண்ணேன். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, 1 நிமிஷம் ஃபுட்டேஜை வந்து எனக்கு தேவை வந்து 6 செகண்ட் தான். அந்த 6 செகண்டை அந்த 1 நிமிஷம் உள்ள ஒரு அளவு உள்ள 6 செகண்டை நான் எங்கே கட் பண்ணி போகிறேன்னு யோசிச்சு பார்த்து ஒரு 4 இடத்துல கட் பண்ணிவிட்டு அதை வந்து போட்டு பார்த்தேன். எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் 11 அசிஸ்டண்ட்டும் நாங்கள் சண்டை போட்டோம். நானும் அசிஸ்டன்ட் ஆக்டராக இருந்துச்சு. எது கரெக்டாக இருக்குன்னா, ஒவ்வொரு பக்கம் ஒரு பிரிவு பிரியுது.
சார் இது நல்லா இருக்குது சார், இதில் வந்து அந்த உணர்வு வந்து சார், அதில் அந்த உணர்வு வந்துச்சுன்னா நான் ஒரு ரகசியம் சொன்னேன், டேய் நான் சொல்லிட்டு வந்தேன் என்ன உணர்வுன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னேன், நீங்கள் இவ்வளோ உணர்வுகள் இருக்குது அப்படின்னீங்க. இது ஏன் சொல்ல வரேன்னா கடைசியில் நான் கண்டுபிடிச்சி ஒரு ஷாட்டை போட்டோம். இது ஏன் சொல்ல வரேன்னா சினிமா வந்து ஒரு பெரிய மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. அதில் நான் வந்து பண்டிதமாகிவிட்டேன், நான் வந்து இதில் கற்றுக்கிட்டேன், என்னையோட இனிமேல் சினிமா பண்ண முடியாது அப்படின்றது கிடையவே கிடையாது. ஒரு படம் வெற்றி படம் பின்னால் ஃபியூச்சரில் கொடுத்துட்டு நல்ல படம் பண்ணிங்க சார் வெற்றி பண்ணால் ஓ ரைட் சார் அப்படின்னா அந்த அன்னையோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். உன்னையோட சொல்லி கொடுத்துருச்சு. அதாவது வந்து ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்றவன், கலைஞன் என்பவன் கலைக்கு கீழே தான் நினைக்கிறேன், கலைக்கு மேலே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் எப்படின்னு கேட்டால் வந்து நான் ரைட்டர் டைரக்டர். ஸோ வந்து நான் வந்து இன்னொருத்தர் திரைக்கதையை வந்து நான் பண்ணலை. என்னுடைய ரைட்டிங்லேயே கிட்டத்தட்ட 95% வந்து முடிஞ்சிருச்சு. என்னுடைய ஷார்ட் டிவிஷன்ஸோ இல்லை வந்து எப்படி வந்து நடிகர் நேரத்தில் கையை தூக்கணும், எங்கே உத்து பார்க்கணும், எங்கே கண் பேரை வந்து உயர்த்தி காட்டுன்றது வந்து எழுத்துலேயே எனக்கு முடிஞ்சிருச்சு. நான் அந்த மாதிரி நான் ஒரு கம்ப்ளீட் ஸ்க்ரீன் ரைட்டர். நான் எல்லாம் விஷுவலைஸ் பண்ணி தான் நான் ஸ்பாட்டுக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க நான் விஷுவலில் பெரிய மன்னன், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எனக்கு தான் தெரியும் அது உண்மை என்ன. எனக்கு ஸ்கிரிப்ட்லேயே முடிஞ்சிடும் பேப்பரில். நான் ஒன்றும் அலட்டிக்கவே மாட்டேன். நான் ஸ்பாட்டில் உட்காந்துட்டு அப்படியே போட்டு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க தான் சொல்லுவேன். ஆக்சுவலாக எனக்கு ஸ்கிரிப்ட்லேயே முடிஞ்சிருச்சு. இப்படியே தான் கதை பண்ணணுன்றதில் வந்து எனக்கு உடன்பாடு. ஏன்னா நான் படிக்கிற புத்தகம் வந்து நான் வந்து இலக்கியம் படிக்கிறேன், நான் வந்து பேய் கதைகள் படிக்கிறேன், நான் வந்து த்ரில்லர் ஸ்டோரிஸ் படிக்கிறேன், நான் வந்து புத்திசம் படிக்கிறேன், நான் ஐக்கு படிக்கிறேன், ஜென் புத்திசம் படிக்கிறேன், எல்லாமே படிக்கிறேன். ஹியூமரை பற்றி படிக்கிறேன், ஃப்ராய்டு படிக்கிறேன். இப்படி தான் நான் படமும் இருக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாமே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேய் கதை எழுதிக்கிருக்கேன். சும்மா ஒரு பயம்னா என்ன, பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி, அது ஒரு பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பக்கா வில்லேஜில் ஒரு கதை பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு அது பண்ணுறேன். எனக்கு போர் அடிக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி ஒரே இதில் படம் போர் அடிக்குது. நிறையா பண்ணலாமே இன்ட்ரெஸ்ட். ஏன்னா என்னுடைய மீடியத்தில் தான் இது பாசிபிள். என்னுடைய மீடியத்தில் ஒரு பாசிபிள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கதை எழுதுறாருன்னு ஒருத்தனை வச்சுங்களேன். ஒரு இலக்கியமாக அவருக்கு வந்து ரொம்ப இலக்கியவாதிப்பா அவன் பேர் கிடைச்சா முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அவனால் ஒரு பல்ப் ஃபிக்ஷன் எழுதவே முடியாது. அவனால் வந்து வேறு ஒரு ஜானருக்கு வந்து மாற முடியாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டம் நினைக்கிறேன். ஆனால் சினிமாவில் அது பாசிபிள். சினிமாவில் ரொம்ப உடனே ஒரு ஹியூமரான ஒரு படம் பண்ணிடலாம், உடனே ஒரு சும்மா ஒரு த்ரில்லர் பண்ணிடலாம், உடனே ஒரு பேய் கதையை பண்ணிடலாம். இது என்னுடைய மீடியத்தில் ரொம்ப பாசிபிள் இருக்குது. ஏன்னா என்னுடைய ரொம்ப வைட் கான்வஸ் இருந்து, ஏன்னா 6-7 கலைகளை உட்பட்ட ஒரு மீடியம் இருந்து. ஸோ அதனால் வந்து இதில் நிறைய பாசிபிள். நான் இப்படி ஸ்டிக் பண்ண போகிறல, இப்படி தான் பண்ணணும்னு ஸ்டிக் பண்ண போகல. அந்த டைமில் எந்த உணர்வு தோணுதோ, ஆனால் அதுக்குள்ளே அந்த பார்க்குற பார்வைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெப்த்துன்றது வந்து நிச்சயமாக வந்து என்னால் கொடுக்க முடியும். நான் அதுக்கு உழைப்பேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து அந்த சட்டிலிட்டி, அந்த விஷயங்கள். ஏன்னா அதுக்கு தான் ஆடியன்ஸ் வராங்க. என்ன படம் பார்த்துட்டு வந்து என்ன படம், இந்த படம் ஓகே படம்னு சொல்லிட்டு போகிறதுல எனக்கு வந்து நம்பிக்கை இல்லைங்க. ஒரு சின்ன பேய் படம் எடுத்தால் கூட பேய் இருக்கா அப்படின்னு சொல்ல வைக்கணும். சும்மா அவங்கள மிரட்டி மட்டும் பயந்து அவங்கள கேமராவை போட்டு இப்படி ஆட்டி ஸ்டெடி கேமரா போய் இப்படி வந்து போயிட்டு அந்த ஷாட், அது இல்லாமல் ஒருவேளை பேய் இருக்கா இல்லை பேய் இல்லையா, இல்லை ஒரு கொலை படம் எடுத்த பிறகு ஒரு மர்டர் மிஸ்ட்ரி எடுத்த பிறகு ஏன்பா அந்த மனிதன் கொலை பண்ணா, அந்த மனிதன் ஏன் அவன் கொலைகாரனானா இப்படின்ற ஒரு பார்வை ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, இது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு டெப்த்தில் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் ஐ கேன் டூ எனி திங். ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டிக் டு ஒன் பர்டிகுலர் ஜானர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு சராசரி மனிதனோட அனுபவங்களை ஒத்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஈவெண்ட் தான் சொல்ல முடியும். 10 ஈவெண்ட்டு. ஒரு கொலையை பார்த்துருக்கலாம், இல்லை வந்து ஒரு பெண்ணை காதலிச்சிருக்கலாம், கல்யாணம் ஆகிருக்கும், குழந்தை பெற்றிருக்கலாம், இல்லை ஒரு கடுமையான இன போராட்டத்தில் வந்து மாட்டியிருக்கலாம், ஒரு படுகொலையை சந்திச்சிருக்கலாம். இப்படி ஆனால் இந்த பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஈவெண்ட்டு தான் நினைக்கிறேன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில். இந்த 10 ஈவெண்ட்டை வந்து நீங்கள் வந்து 10 கதை தான் சொல்ல முடியும். அதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாது. அப்போ மிச்சதெல்லாம் என்ன? ஐயோ ஒரு இனப்படுகொலை நடக்குது, என்ன பண்ண போகிறோம்? நான் ஒரு எழுத்தாளர், நான் என்ன பண்ண போகிறேன்? என்னுடைய பார்வை என்னன்றது போது அது அகலமாகிட்டே போகுது. அப்போ இப்படி இருக்கலாமா? அப்போ என்னுடைய கதாபாத்திரம், ஒரு கதாபாத்திரம் வந்து இப்படி பண்ணால் எப்படி இருக்கும்? நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா ஒரு திரைக்கதையில் சப்ளாட்ஸ் தான் வந்து பெரிய இம்பார்ட்டன்ஸை வந்து கொடுக்குது. நீங்கள் வந்து 5ஆவதுல வந்து நீங்கள் பாட்டி சீனை உருவி எடுத்து போட்டாலும் கதை ஓடும். அப்போ ஏன் வந்து பாட்டி சீனை வந்து அவ்வளோ பேசுனாங்கன்னா அந்த கதையில் ஒரு பகுதி, ஒரு வேறு ஒரு கிளை அது. ஸோ நான் வந்து படம் வந்து பார்த்தீங்கன்னா 2 நண்பர்கள் நடக்கிற போராட்டம் தான், ஆனால் கிளைகள் இருக்குது பார்த்தீங்கன்னா, கிளைகள் ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் சொல்கிறேன். ஒரு ஈவெண்ட் வந்து எனக்கு வந்து ஒரு மரம் ட்ரங்க் மாதிரி. கிளைகளை நான் பிடிக்கிறதுக்கு வந்து என்னுடைய பார்வை ஆழமும், நான் பார்க்குற படங்கள், நான் படிக்கிற புத்தகங்கள், நான் பார்க்குற மனிதர்கள்,
இதெல்லாம் நான் சேர்த்துக்கிட்டு நான் எழுத நினைக்கிறேன். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த நான் பார்க்குற பார்வைன்றது ஃபிக்ஷன் தான், என்னுடைய இமேஜினேஷன் தான். தெரியாத கதை களத்தில் போயிட்டு எனக்கு தெரிஞ்ச கதாபாத்திரங்களை கொண்டு போய் வைக்கணும்னு பார்ப்பேன். அதாவது சொல்லுவாங்க வந்து யூ பிளேஸ் அன் ஆர்டினரி மேன் இன் அன் எக்ஸ்ட்ரானரி சிச்சுவேஷன் சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்ட்ரானரி சிச்சுவேஷன் தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஒருவன் போன பாதையில் பயணம் செய்யும்போது அந்த பயணம் எதற்கு அப்படின்றான். யூ கேனாட் பிகம் அன் அட்வென்ச்சரர் அப்படின்றான். அப்போ அந்த பயணமே வேஸ்ட், நீ எதுக்கு போகிற? ஸோ அதுதான் திரைக்கதைன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நான் என்னுடைய எனக்கு தெரிஞ்ச ஒரு மக்களை ஒரு சாதாரண ரிக்ஷாக்காரனை தூக்கி போட்டு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போட்டாவே ஒரு திரைக்கதை உருவாயிருது. ஸோ இப்படி தான் நான் பார்க்குறேன். இது வந்து ஒரு டெக்னிக்காக பார்க்கல, இதை நான் சொல்லணும், இது என்னுடைய கடமை, ஒரு எழுத்தான ஒரு கடமை. உனக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது பற்றியா, அந்த இடத்துல நீ போனேன்னா நீ எப்படி நடந்துக்க போகிற? ஒரு கண் தெரியாதவனை தூக்கி வந்து ஒரு ஒரு ஹோல் பில்டிங்கில் வந்து பாம்பு செட் பண்ணியிருக்காங்க, அதுக்குள்ளே போட்டானா எப்படி இருக்கும்? அவன் வந்து அந்த பாம்பை ஃபிக்ஸ் பண்ண உடனே வந்து ஹெல்ப் பண்ணால் எப்படி இருக்கும்? ஸோ இப்படி ஒரு சாதாரண வாழ்க்கை அப்படி தான் நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு பெரிய ஈவெண்ட்டெல்லாம் பேப்பரில் படிக்கிறோமே பார்த்தீங்கன்னா எல்லா ஈவெண்ட்டும் ஒரு சாதாரண மனிதர்களால் தான் பண்ணப்பட்டிருக்கும். ஈவெண்ட்டு தான் பெருசாக இருந்திருக்கும், ஈவெண்ட்டு தான் வித்தியாசமாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அவனுடைய போராட்டம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருந்திருக்கும். ஸோ வந்து மனிதர்கள் எல்லாமே நம்ம ஒன்று தான், நம்மளுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் வந்து வித்தியாசமான நிகழ்வுகள் நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நான் எல்லா படத்துலையும் எனக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு எனக்கு அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நான் ஒரு மென்டல் அஸ்லேருந்து நான் தப்பிக்கிறேன். ஒரு 7 வயசு குழந்தை நான், இது 2 பேரும் ஒரு ஜேர்னி, 2 பேரும் சேர்ந்து போனால் எப்படி இருக்குன்றது தான் கதை. ஸோ நீ பார்த்தீங்கன்னா வந்து இது 2 பேரும் இணைக்கிற இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த களம் அதுதான் ரொம்ப புதுமையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் வந்து. ஸோ இதுக்கு நான் மெனக்கெடணும். அதுக்காக தான் ஆடியன்ஸ் வந்து 2.5 ஹவர் எனக்காக உட்காந்துருக்காங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் அதை பண்ண முடியும், என்ன வாழ்க்கையில் அதை பண்ண முடியும். நான் அது என்னுடைய கடமை, ஒரு எழுத்தாளனாக ஒரு திரைப்படக்கான நான் காட்டணும். ஸோ இது அவங்க நிஜமாகவே ஒரு 2.5 மணி நேரம் என் கூட பயணம் விடுறாங்க. ஒரு டூர் தான், ஒவ்வொரு சினிமாவும் ஒரு டூர் தான் ஆக்சுவலாக வந்து. ஸோ இதுக்கு நான் மெனக்கெடணும். அப்போ ஆடியன்ஸை வந்து தெரிஞ்ச விஷயங்களையும் தெரிஞ்ச கதாபாத்திரங்களையும் தெரிஞ்ச ஈவெண்ட்டுகளையும் காட்டினா வந்து போர். அதனால தான் நிறைய திரைப்படம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த களம் இல்லாதனால என்ன பண்ணுவாங்க, டமான்னு ஒரு 200 பேர் வந்து 200 பேரோட சண்டை நடக்கும், இல்லை ஒரு 300 பேரோட டான்ஸ் நடக்கும், இல்லை ஒரு மலையெல்லாம் தக்க தக்கன்னு எரியும். ஆக்சுவலாக வந்து ரோடெல்லாம் வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் எனக்கு நம்பிக்கை கிடையாது ஆக்சுவலாக வந்து. ஸோ கதைக்குள்ளேயே இருக்குது, ரொம்ப சிம்பிள், கதைக்குள்ளேயே இருக்குது ஆக்சுவலாக வந்து. ஸோ இப்படி தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக வந்து. ஸோ என்னுடைய கதையில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக அதை நினைக்கிறேன் ஆக்சுவலாக. நிறைய படிக்கிறேன் அப்படின்னா வந்து ஒரு 400 பக்கம் புத்தகத்தை எடுத்து வந்து 400 பக்கங்கள் படிக்கிறது இல்லை, 4 பக்கங்கள் படிக்கிறேன். ஆனால் அதை 4 நாள் படிக்கிறேன். அப்போ ஒரே டைமில் 20 புக்கு படிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து புக்கு படித்தல் வந்து மிஷ்கின் அப்படின்னா புத்தக புழு அப்படின்னு சொல்கிறது எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா இப்போ வந்து டேட்டாக்காக படிக்கிறது கிடையாது. நான் இவ்வளோ படித்தேன், இத்தனை பக்கங்கள் நான் படிச்சிருக்கேன், நான் இந்த புக்கெல்லாம் படிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்றதுக்காக நான் படிக்கலை. நான் புத்தகம் படிக்கும்போது எனக்கு நிறைய தெரியுது, நான் எவ்வளோ முட்டாள்ன்றது எனக்கு தெரியுது, நான் எவ்வளோ கோலன்னு தெரியுது, எவ்வளோ தைரியம் இல்லாதவன்னு தெரியுது, அப்புறம் நான் எவ்வளோ வந்து எவ்வளோ நல்ல மனிதன்னு கூட எனக்கு தெரியுது. ஸோ நானும் புத்தகங்களும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ரொம்ப கம்மி படம் பார்க்குறேன். அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க வந்து அவர் அந்த படத்துலேருந்து எடுத்திருக்காரு, இவர் இந்த படத்துலேருந்து உருவிருக்காரு அப்படின்னா வெக்கமே படலை. நான் ஒன்று எடுத்தேன்னா உடனே சொல்லிடுவேன். இப்போ நிறைய குரசவா படத்துலேருந்து காட்சிகள் வந்து நிறையா வந்து சித்திரம் பேசலையும் வந்து அஞ்சாவதுலேயும் இருந்திருக்கு அந்த மாதிரிலாம். ஆனால் நான் வலிக்க போய் எடுத்தது கிடையாது. நான் உள்ளே ஏறி இருக்கேன் மனசுக்குள்ளே. அஞ்சாவதே இப்போ அந்த நாளாலே ஒரு சீனே வந்து குரசவா பண்ண மாதிரி பண்ணியிருக்கேன். அப்புறம் தக்கேஷி கிட்டானுடைய பாதிப்பு அந்த படத்தில் ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நான் வெக்கமே படுத்துக்கிட்டாது. ஆனால் கம்மியான படங்கள் தான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு திரைப்பட கலைஞர்கள் முதல்ல நான் பண்ண வேண்டியது, நான் என்ன யோசிக்கிறேன்னா எனக்கு என்ன இருக்குன்னு நான் கண்டுபிடிக்க எனக்கு தெரியணும். நிறைய தூக்கி ஒரு டேட்டாவை பார்த்து ஒன்று பண்ணுவேன். ஒரு நட்பு எனக்கு வந்து எப்படின்னு கேட்டால் வந்து ஒரு 20,000 புத்தகம் தான் ஒன்றா கலந்தது தான் நட்பு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ட்ராட்ஸ்கி மருது அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு அந்த நட்பு வந்து வாழ்நாளில் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். அது ஒரு பெரிய வாக்கிங் லைப்ரரி. ஸோ தேடி போகிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ட்ரெஷரை, ஒரு புதைகளை தேடி போகிற மாதிரி தான். ஸோ நண்பர்கள் எனக்கு ரொம்ப முக்கியமாக கருதுறேன். குமுதம்.com நேயர்களுக்கு
என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 11/11/2020 தேதியிட்ட இந்த வார குமுதம் தீபாவளி சிறப்பிதழாக 2 புத்தகங்கள். இந்த இதழுடன் இலவசமாக வீக்கேர் வழங்கும் புதிய மேம்படுத்தப்பட்ட ஹேர் ஆயில் 6 ml மற்றும் ஹேர் வாஷ் 6 கிராம் சாஷே கேட்டு வாங்குங்கள். திரும்பிய திசைகள் எல்லாம் தீபாவளி, கொஞ்சம் ஸ்வீட் கொஞ்சம் தீபாவளி மருந்து. தெலுங்கில் பாடத்தயங்கிய SPB, கடன் கொடுத்தவரை அடையாளம் காட்டிய மகா பெரியவா, யதார்த்த ஜோதிடர் ஷெல்வியின் குரு பயிற்சி பலன்கள், அண்ணனின் நோய்க்கு மருந்தாக பிறந்த தங்கை, வில்லங்கமே அப்பாதான், டென்ஷனில் விஜய், மேலும் பல சுவாரஸ்ய தகவல்களுடன் இந்த வார குமுதம் தீபாவளி சிறப்பிதழ் இப்போது கடைகளில்.